அல்லேலூயா. என்னது அந்த அந்த வசனத்தை வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா? 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 2:27 வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால், போதும், அதான் ஆவியின் ஏவுதலினாலே என்ன செய்தானா? தேவாலயத்துக்கு வந்திருந்தானா. அப்போ இதுதான் நான் சொன்னேன், இன்ட்யூஷன் அப்படின்னு. கர்த்தர் தெளிவாக அந்த வார்த்தையை கொடுத்தார். என்னென்னா இன்ட்யூஷன், அதாவது ஜனங்களுக்கு என்ன வேணும் இன்றைக்கு? இன்ட்யூஷன் வேணும். என்னது இன்ட்யூஷன்? என்னது? உள்ளுணர்வு அல்லது உள்ளுணர்வு என்றால் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க. நான் தான் முந்தி நாவல்ஸ் நிறைய படிப்பேன். அந்த முத்து காமிக்ஸ் அப்படி இப்படி நிறையா நாவல்ஸ் வரும். அதெல்லாம் நிறையா கதைகள் படிப்பேன். என்ன கதைகள்னால் நிறைய ஹீரோஸ் வருவாங்க. இரும்புக்கை மாயாவி அப்படின்னு. நீங்களா அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா தெரில. படிச்சிருக்கீங்களா? யாராவது படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வருஷம் ஆயிட்டு. நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய, நான் நினைக்கிற ஒரு 7-8 வயசுலேருந்து, 7-8 படிக்கும்போது இல்லை, 7-8 வயசுலேருந்து இந்த மாதிரி புஸ்தகங்களை படித்து நான் வளர்ந்தவன். அதனால தான் நான் இந்த அற்புதங்கள் அடையாளங்களுக்காக நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜெபம் பண்ணுவேன் உண்மையாகவே. ஏன்னா அந்த நாட்கள் நிறையா புக்கு படித்து, அப்படி மாயாஜால புக்கெலாம் நிறையா படிப்பேன். அது நிறைய நிறைய புக், நிறைய காமிக்ஸ் உண்டு. மாயாஜால புஸ்தகத்தெல்லாம் படிப்பேன். யாரும் என்ன சொல்கிறீங்களா? இல்லையே, சரி. அதனால் அதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் எடுத்து படிக்கும்போது பைபிளில் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள். அப்போ நான் யோசிப்பேன், நமக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம ஏற்கனவே ரசிக்கிற யார்? அந்த மாயாஜால புத்தகங்கள். அந்த 2 ஹீரோ வருவாங்க, லாரன்ஸ் டேவிட் அப்படின்னு. முத்து காமிக்ஸ்னு ஒரு கதை புக்கு. முத்து காமிக்ஸ்னால் ஒரு ஒரு பப்ளிஷர் அவர். படக்கதை முத்து காமிக்ஸ், ராணி காமிக்ஸ், என்னென்னமோ காமிக்ஸ் உண்டு. அதில் அந்த இரும்பு கைமா இவங்கெல்லாம் மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை அவங்க செய்வாங்க. சாதாரணமாக தான் செய்வாங்க. ஆனால் பெரிய பெரிய என்ன சொல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிப்பாங்க. மர்ம கதைகள் அது எல்லாமே. அப்போ அதில் நாம் பார்ப்போம்னா அந்த ஹீரோஸ்க்கு அடிக்கடி இன்னும் நிறைய நாவல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், இன்னும் சுபா, இப்படி நிறையா எழுத்தாளர்கள். இவங்கெல்லாம் மர்ம கதைகள், த்ரில்லிங் ஸ்டோரிஸ் எழுதுவாங்க. த்ரில்லிங் அண்ட் ஹாரர் ஸ்டோரிஸ். அப்போ அடுத்து அந்த படக்கதையிலேருந்து, அது சின்ன பிள்ளைல, அடுத்து படக்கதையிலேருந்து இதுக்கு வந்துட்டோம். இந்த காமிக்ஸ் இதில் எல்லாமே அந்த ஹீரோஸ்க்கு ஒரு இது கொடுப்பாங்க. என்னென்னா உள்ளுணர்வு சொல்லியது அப்படின்பா. பின்னாடி ஏதோ ஒன்று திரும்பி பார்க்க சொல்லி உள்ளுணர்வு சொன்னது யாருக்கு? அந்த ஹீரோவுக்கு. அந்த மாதிரி உள்ளுணர்வு இல்லை இது அவங்களுடைய சொந்த உணர்வு. ஆனால் இப்போ நான் சொல்றது, அல்லது பைபிள் உங்களுக்கு சொல்ல, நான் பார்த்தோமே ஆவியின் இந்த உள்ளுணர்வு, இது ஆவியானவர் ஏவுகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் அப்படின்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மை அநேக காரியங்களை தூண்டுகிறவர். பைபிளில் நிறைய நாம கர்த்தர் அவனோடு பேசினார் அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். அதில் நேரடியாக கர்த்தர் உருவத்தோடு வந்து, எப்படி நேரடியாக வந்துலாம் பேசுறது இல்லை. அது ரொம்ப 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 ரேர். கர்த்தர் எப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளுணர்வு மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் அது பைபிளில் நமக்கு அதுக்கு சாட்சி இருக்குது. நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 9ஆம் வசனத்தை வாசிங்க. கண் காணவும் இல்லை, தோணவே தோணாது. அடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தினார், தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியின்றி அறிவான்.
அறிய மாட்டான். உலகத்தின் ஆவியை பெறாமல், பாருங்க எதுக்கு ஆவியை பெற்றிருக்கிறோமா, இதான் முக்கியமான வார்த்தை. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை. ஒண்ணு. அடுத்து என்ன சொல்றாரு, நாங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் சொல்லி. எதுக்காக பெற்றிருக்கிறோம் சொல்றாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு, எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே தேவன் பரிசுத்த ஆவியான இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாரும் அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாமா? அந்த 12ஆம் வசனத்தை மாத்திரம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இந்த வசனத்தில் 2 காரியம். ஒன்று, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள். சொல்லுங்க. ஒன்று. இன்னொன்று, அவைகளை அறியும்படிக்கு. அது சொல்ற புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்று, இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது 2 காரியம். ஒன்று என்னது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள். இன்னொன்று, அவைகளை நான் அறியும்படிக்கு ஆவியை பெற்றிருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஒரு சிலர் அபிஷேகம் பெறவில்லை. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தருவார், அந்நிய பாஷையை தருவார். அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். எதற்காக பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியம் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் எங்களுக்கு அநேக காரியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. இது அறியாதபடினால தான், இது தெரியாதபடினால தான் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யிருக்கிறோம், நம்ம பாட்டில் நம்ம வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் பாட்டில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்குறத விட ஆவியான கரத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து அப்படி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது மிக உன்னதமான வாழ்க்கைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 30:15. ஏசாயா இல்லையே, 32:15 வாசிங்க. அதேதான் 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி. அப்போ ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் இல்லை. தரித்திரம், போராட்டங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், எப்போ பார்த்தாலும் தேவைகள். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை. நாளைக்கு அதுக்கு கொடுக்கணும், என்ன செய்யணும் தெரியல. நாளா கழிச்சு இதுக்கு கொடுக்கணும், என்ன செய்யணும் தெரியல, எப்படி செய்யணும் தெரியல. திடீர்னு இப்படி ஒரு செலவு வந்துட்டு கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் கொடுக்க. இது என்னது? நாளெல்லாம் குறைகள். ஆனால் தேவன் ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த சபையில் உள்ள மக்கள், சொல்லுங்க, ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிற இந்த சபையில் உள்ள மக்கள், இவர்கள் குறைவில் அல்ல. அல்லேலூயா. என்னது? இவங்க குறைவில் அல்ல. நான் சொன்னேன் தெரியுமா, ஆராதனை வேளையில் சொன்னேன், தினந்தோறும் அற்புதம், தினந்தோறும் அதிசயம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, அவங்க ஆர்டினரி வாழ்க்கை அல்ல, சராசரி மனித வாழ்க்கை வாழவில்லை. அவர்கள் நாள்தோறும் அற்புதத்தை அனுபவித்தார். எப்போ தெரியுமா? வனாந்தரத்தில். அல்லேலூயா. நாள்தோறும் அற்புத வாழ்க்கை. இந்த வனாந்தரத்தில் நாள்தோறும் அற்புத வாழ்க்கை வாழ்ந்தாங்க முதல்ல. அடுத்து கானான் தேசத்துக்கு போனாங்க. கானான் தேசத்தில் போய் சம்பூர்ண வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. எப்படி? ஆமா, அங்க கானான் தேசம் எப்படிப்பட்டது? செழிப்பான கானான் தேசம். அப்ப இன்னைக்கு நாம முதலாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்னா, அற்புதங்கள், அடையாளங்கள். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை ஒரு 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 லெவல் மேலே போன உடனே எப்படி மாறணும்னு கேட்டிங்கன்னா, செழிப்பு. அற்புத அடையாளங்கள் தேவைப்படாத வாழ்க்கை. தேவைங்க போய் செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் தினந்தோறும் இதுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா ஆண்டவரே, அதுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா,
இதுக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? இப்படி தேடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை அல்ல கானான் தேசத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அது செழிப்பான வாழ்க்கை. அதுக்கு தான் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர். ஆமென். எனவே எனக்கு அன்பான தேவனை நம்பினவங்க செழிப்பாக வாழ்ந்தாங்க. ஒரு சிலர் சரித்திரத்துக்குள்ளே போனாங்க. அவர்கள் பாருங்க, நம்ம ரூத் சரித்திரத்தில் பார்க்குறோம். நகோமி என்ன பண்ணானா, அவள் பெத்லகேமிலிருந்து எங்கே போனா? எரியோக்கு போனா, மோவாப்புக்கு போனா. மோவாவுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது சொல்கிறா பாருங்க, அவள் இந்த பெத்லகேமிலிருந்து மோவாப்புக்கு போகிற போது அவள் எப்படி இருந்தேன்னு சொல்கிறா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அப்போ என்ன இதில் போனா? கொழுப்பு. என்னது அது சொல்லுங்க, என்னது? ஆள் இல்ல, பைபிள் ஸ்டோரி தானே, அதனால் சொல்லலாம் தைரியமா. என்னது நகோமிக்கு என்னது? இப்போ உங்களை யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் இதுலேருந்து நீங்கள் அப்படி நடந்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நகோமி அவளே அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். வாசிங்க 1:21. பார்த்தீங்களா வசனம் அந்த இதில் வருது பாருங்க. நான் நிறைவுள்ளவனாய் போனேன். பார்த்தீங்களா? எதுக்கு போகணும்? இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா இருக்கிறத விட்டுட்டு என்ன செய்வாங்க? பறக்கிறதுக்கு. கர்த்தர் ஒன்றை கொடுத்தாலும் அதில் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை, ஒரு பிசினஸ், ஒரு வேலை போதும். ஏன்னா நிறைய அதை இதன்னு எடுத்து போட்டு நம்ம பிஸியாகி கடைசியில் எதுக்கு தெரியுமா வேட்டு வரும்? எதுக்கு தெரியுமா வேட்டு வரும்? கர்த்தரை தேடுறதுக்கு வேட்டு வரும். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னா, அவன் எப்பொழுதுமே அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறது அவனுக்கு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நான் பிஸி ஆகிட்டேன்னு வச்சுக்கங்களேன், ஆவியான எனக்குள்ள கிரியை செய்கிறது தெரியாது. நான் ஜெபிக்கிற நேரம் இதுங்கிற மறந்துடுவேன். நான் வேத வாசிக்கிற நேரம் இது என்பதை மறந்துடுவேன். நான் ஆவியில் நிறைய வேண்டிய நேரம் இது என்பதை மறந்துடுவேன். தேவனுக்காக இதை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இதை செய்து முடிக்கணுங்கிறத என்ன செய்யறோம்னா, நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஆவிக்குரிய அந்த நிறைவிலேருந்து அதை விட்டுட்டு வெளியே போனவங்க அவங்க படிப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து சுத்தமாக காண போனதை பார்த்துருக்குறேன் நான். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், என் தேவன் ஒருவர் போதும், என்னை ஆசீர்வதிக்க என் தேவன் போதும். இதில் நகோமியை குறித்து பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள் பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். எங்கேருந்து போனேன்? பெத்லகேம். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு பெத்லகேம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்கே சாப்பாட்டு குறைவில்லை. அல்லேலூயா. நிறைவு எப்பொழுதும் போதாதான். பைபிளில் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார் எனக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். முதல்ல போதும், அது உங்களுக்கு வேணும். இப்போ இருக்கிற நிலைமை போதும். தேவன் அடுத்த நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போவார், அது வேற விஷயம். ஆனால் இப்போ எப்படி இருக்கணும்னா, அது பிடி, இதை பிடி, அதை பிடி, இதை பிடி, அதை பிடி, கடைசியில் எல்லாம் ஆயிரும், எல்லாம் ஓடி போயிடும். இதை பிடிக்கணும், அதை பிடிக்க, அதை பிடிக்கணும், இதை பிடிக்க. நிறைவுள்ளவளாக இருந்தோம், இப்போ வெறுமையாய் மாறிட்டு. ஏன் தெரியுமா? தேவ ஆவியானவர் கிரியைச்சு ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் ஆசீர்வதிக்கணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலம், ஆசீர்வாதமான வீடு, ஆசீர்வாதமான மனுஷி. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாளில் உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் முக்கியம். இப்போ இந்த கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவர் கிரியை செய்கிறார். எப்படி கிரியை செய்கிறார் என்றால், நம்மை ஏவுகிறார், நமக்குள்ளிருந்து பேசுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஆபிரகாமை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்லாம் சொல்றது, ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய், உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன புறப்பட்டு நாம் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு நேரடியாக தரிசனம் நேரடியாக சொல்லலை. அவர் உள்ளுணர்வு மூலம் தான் பேசினாராம். அல்லேலூயா. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, எப்படி பேசினாரா? அவ இப்படி எத்தனை பேருக்கு
உள்ள இருந்து கர்த்தருடைய குரல் கேட்குது? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஆண்டவர் அப்படி சொல்றார் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுது? சொல்லுங்க. நான் எனக்கு சொன்ன தெரியுமா, கர்த்தர் என்னை இன்ட்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து என்ன செய்தார், பேச சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். நான் சொல்ல முடியும் என்னால் தைரியமா. கர்த்தர் எங்களிடத்துல அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய காரியங்களை உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிறார். வெளியே இருந்தல்ல, வெளிச்சத்தமா அல்ல, இந்த செவி அல்ல, இங்க ஒரு செவி இருக்குது. அதுல இங்க என்ன இருக்குது, இங்க என்ன இருக்குது, இங்க ஒரு காது இருக்குதுங்க. அது ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குரிய உள்ளுணர்வு. எத்தனை பேருக்கு இப்படி பேசுகிறார்? கையை வைத்து காண்பீங்க. பேசுகிறாரா? அப்போ பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியெல்லாம் நடத்தப்படாதவன் அவன் தேவனுடையவன் அல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்யணுமா? என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்னைக்கு, இப்போ. எத்தனை பேர் நடத்தப்படுறீங்க? பைபிள்ல நிறைய பேரை குறித்து பார்க்கிறோம். அவங்க எல்லாருமே ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இத்தனைக்கு அன்றைக்கு ஆவியானவர் நிறைவு அல்ல, இன்றைக்கு ஆவியானவர் நிறைவு. பெந்தெகோஸ்தே நாள் என்ன நாள்னு சொன்னேன்? ஆவியானவர் நிறைவு. அது அபிஷேகம் அப்படிங்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அபிஷேகம் என்பது அது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக, நோக்கத்துக்காக ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவது அபிஷேகம். அது ஆவியானவர் கூப்பிட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே ஆவியானவரின் அபிஷேகம் என்பது இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள் தான். அவர் பொங்கி வழிகிற ஆவியான நம்ம மேல் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம விருடுறோம், புரள்றோம், சத்தமா பேசுறோம், எல்லாம் செய்கிறோம். என்ன, ஆவியானவர் நிறைவு ஊட்டப்பட்டிருக்கிறது பெந்தெகோஸ்தே நாளில். அப்போ அந்த நாட்களை விட இந்த நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். ஆவியானவருக்கான நாட்கள் எதுனா இதுதான். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை குறித்து பார்த்தீங்கன்னா, அதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்லாம் சொல்றாங்க, அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க. என்னன்னா, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று சொல்லுவதை விட ஆவியானவரின் நடவடிக்கைகள் சொல்வது பெட்டர் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. என்ன, ஆவியானவர் அவர் ஊற்றப்பட்ட பிறகு அவர் செய்த பலத்த காரியங்களை குறித்து அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நாம இருக்கிறோங்க. நாம இந்த நாட்கள்ல ஆவியானுடைய அகத்தூண்டுதல் பெற்றே தீர வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், அவர் ஆசைப்படுகிறார். உங்களோடு கூட அதற்காகத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க வாசிங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். இயேசு சொல்றாருங்க, நான் போனாதான் தேற்றரவாளன் என்ன செய்வார், அவர் பரிசுத்த ஆவியானவர் இங்க வருவார். வாசிங்க, நான் போவேனே ஆகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் எதுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன்னா, இதுல உள்ள ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, உணர்த்துவார். அல்லேலூயா. என்னது? உணர்த்துவார். ஆவியானவருடைய வேலை இந்த நாட்கள் அல்ல, எந்த நாட்கள்லையும் சரி, அவர் அதிகமாக கிரியை செய்வது எப்படின்னா உணர்வில். நீங்க இன்னொரு வசனம் கூட எடுத்து வாசிங்க. ஏசாயா புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஏசாயா 11 தானா? இதான் அந்த வசனம் தான். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. நல்லா கவனிங்க, போதுங்க. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? ஞானத்தையும் உணர்வு.
உணர்வுல ஆண்டவர் கிரியை செய்யணுங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய முழுமையான ஒரு வழிநடத்தல். என்னன்னு கேட்டிங்கன்னா உணர்வு. அல்லேலூயா. பவுல் அவர் பிலிப்பி பட்டணத்தில் ஆற்றங்கரையோரத்தில் அவங்க தினந்தோறும் போகிற வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் போகிறாங்க. தினந்தோறும் ஒரு பெண் பின்னாடியே வரா. வந்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய வழியை நமக்கு போதிப்பார்கள், இப்படி சொல்லிட்டே வந்தாலாம் தினந்தோறும். ஒரு நாள் சொன்னார் பவுல், அவளுக்குள்ள கிரியை செய்கிற குறி சொல்லுகிற ஆவியே, அவளை விட்டு புறப்பட்டு போ என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னோன்னு போயிட்டு. இது எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உணர்வு. இன்றைக்கி நாங்கள் பிசாசை துரத்த போகிறோம் அநேக இடங்களில். அது என்ன விதமான ஆவி? நிறைய இடங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சில இடங்களில் சொல்லாமல் இருப்பார். எப்படியோ துரத்துவது நம்முடைய கடமை. ஆனால் அநேக இடங்களில் கர்த்தர் அந்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? உணர்வில். அல்லேலூயா. இது இது ஊழியத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவை. இது இந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. குடும்பம் நடத்த தேவை இந்த உணர்வு. பிள்ளைகளை நடத்த தேவை. கணவனை சரியான வழிக்கு கொண்டு வர தேவை. மனைவியை கரெக்டாக கொண்டு வர இது தேவை. என்ன தேவை? இந்த அகத்தூண்டுதல், உள்ளுணர்வு, அல்லது நம்முடைய உணர்வோடு இடைப்படுகிற ஆவியானுடைய அந்த பிரசன்னம். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்முடைய உணர்வுகளோடு இடைப்படுகிற ஆவியானவர். எத்தனை பேருக்கு தேவை இது? எத்தனை பேருக்கு தேவை? நீங்கள் சும்மா உட்காந்தா உங்களை தேவையில்லைன்னு எடுத்துக்கலாமா? எத்தனை பேருக்கு தேவை? அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 10:10. இரும்பு ஆயுதம். இரும்பு தான். அது இருப்புனாவே இரும்பு தான். இங்கிலீஷில் தமிழ் சுத்த தமிழில் இருப்புன்னு சொல்லுவாங்க. இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருக்கிறது. அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ணிய வேண்டியதாகும். அல்லேலூயா. இப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இரும்பு ஆயுதம்னாவே அதை என்ன செய்யணும்? அதை தீட்டுனாதாங்க. இல்லாட்டா என்ன செய்யணும்? வெட்டிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு ஞானின்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு 1 மணி நேரம் கொடுத்து என் கையில் கோடாலியை கொடுத்து ஒரு மரத்தை வெட்ட சொன்னால் நான் அதில் 50 நிமிஷத்தை அந்த கோடாலியை தீட்டுவதற்கு பிரயோஜனப்படுத்துவேன். 10 நிமிஷத்தில் அந்த மரத்தை வெட்டுவேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, சும்மா வெட்டுவதை விட நல்லா ஷார்ப்பாக்கி வெட்டும்போது என்ன செய்யும்? வெட்டு நல்லா விழும். இரும்பு ஆயுதம் மழுங்களாக இருந்தால் ஒன்றுக்கு பிரயோஜனப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய புத்தி, நம்முடைய ஞானம் மழுங்கி போயிருக்கும். அது எவ்வளோ இந்த உலக பிரகாரமாக நீங்கள் ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் ஞானம் மழுங்கின ஞானம்தான். ஏன்னா பைபிளில் பிரசங்கிற இன்னொரு இடத்துல சொல்லப்படும், செத்த ஈக்கள் கெட்டு போக பண்ணும். ஞானத்தில் எவ்வளவு ஞானத்தில் பேர் பெற்றாலும் சரி, சொற்ப மதியம் என்ன செய்யுமா? கெட்டு போக பண்ணுமா? அப்படின்னா என்ன? முழு வாழ்க்கையை கெட்டு போக பண்ணிடும். நான் எத்தனை ஞானிகளை பார்த்துட்டேன் வாழ்க்கையில். ஞானமாக செஞ்சிட்டு இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன காரியத்தில் தவற விடுவாங்க, முடியுது எல்லாம். அருமையானவர்களே, ஏன் இதை சொல்றேன்னா, ஆவியானவர் நமக்கு, ஆவியானவரோடு நேரம் செலவழிக்க நாம் கஷ்டப்படுகிறோம். உலகத்தோடு நேரம் செலவழித்து எப்படியா பெருசாக வந்தலாம் நினைக்கிறோம். நீங்கள் உலகத்தோடு நேரம் செலவழிக்கிற நேரத்தை, அதிகமான நேரத்தை அல்லது கொஞ்ச நேரத்தையாவது ஆவியானவரோடு செலவழிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களோடு வருவார் பாருங்க, அவர் உங்களை நடத்துவாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் நீ எந்த வழியில் போகணும், அவருக்கு தெரியும் நீ எந்த காரியத்தை செய்யணும். தாவீது என்கிற ஒரு ராஜா இருந்தாருங்க. நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தாவீது என்கிற ராஜாவை குறித்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2 சாமுவேல் 5:19 24 வசனங்களை வாசிங்க. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து
ஆ ஆ 2 சாமுவேல் 5 அதான் இந்த வசனம் தான். 5:19 வாசிங்க. இதுதான் இதுல இருந்து வாசிக்கணும். ஆ தாவீதுக்கு சொன்னார். அவன் கேட்கிறான், விசாரிக்கிறான், ஆண்டவர் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் பேசுறாருன்னா ஆண்டவர் நேரம் வந்து பேசுவார், அப்படி இல்லை. உள்ள இருந்து என்ன செய்கிறார்? ஏன்னா இந்த பழக்கம் வேணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனோடு அந்த தேவ சமூகத்தில் இருந்து 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 பழக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுற சத்தமும் தெரியும், பிசாசு பேசுற சத்தமும் தெரியும், நம்ம சுயம் பேசுகிற சத்தமும் தெரியும். சில வேளையில் நம்முடைய சுயம் பேசும். இந்த சத்தத்தை அமுக்கி, உலக சத்தத்தை அமுக்கி, பிசாசின் சத்தத்தை அமுக்கி தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்னன்னா அவருடைய சமூகத்தில், உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்வுணவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே ஓடி வந்தேன் உமை நோக்கிட, குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா ராஜா. இரும்பு ஆயுதம் மழுங்களா இருக்குமா? அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அதை போல நம்முடைய ஆவி, நம்முடைய புத்தி, நம்முடைய ஞானம் எல்லாம் மழுங்கலாயிரும். ஒரு வேளையில் எல்லாம் பிடிச்சது பூரா போயிடும் ஒரு சமயத்தில். ஆனால் இந்த தாவீதை குறித்து பாருங்க, அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தானாம். யார் அவன்? ராஜாங்க, ராஜா. நீ ராஜாவா இருந்தாலும் சரி, தேவன் ஒரு கணக்கை வச்சார்னா நீ அந்த கணக்கில் நீ முடியன்னா உன்னை முடிச்சிருவார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் விழுறது. அவன் கேட்டா பாருங்க, தேவனிடத்தில் விசாரித்தானா. வாசிங்கம்மா, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 19. விசாரித்த போது கர்த்தர் பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய். ஆண்டவர்கிட்ட போனாரு. ஆண்டவர் பேச உள்ள இருந்து பேசுறாரு. ஏன்னா ஆவியானவர் எங்க தான் இருக்கிறாரு? நம்முடைய ஆவி இங்க இருக்கு. ஆவி எங்க இருக்கு? இங்க இருக்குங்க. இங்க இருந்தா ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் இங்க தான் நிரப்பி இருக்கிறார். ஆவியினால் நிரப்பப்பட்ட இடம் இதுதான். இங்க இருந்தா கர்த்தர் பேசுகிறார். உள்ளுணர்வு மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். உங்க வாழ்க்கை சிறக்கன்னா, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னா, உங்க வாழ்க்கை எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் எல்லாம் விழுந்து கிடப்பாங்க. நீங்க முன்னாடி போயிட்டே இருக்கணும். என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை. சங்கீதக்காரர் சொல்றாருலாம்,
20ஆம் சங்கீதத்தில் சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரை குறித்து, நமக்கு மேன்மை அது இல்லை. விந்தை கீரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகு இந்த பூவில் என்ன மேன்மைகள், சுந்தரமிகு இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு, விந்தை கிறிஸ்தே சுராஜா. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. குருசை நோக்கி விந்தை கிறிஸ்தே சுராஜா. ஆயுதம் மழுங்கலா இருந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆயுதத்தை என்ன செய்யணும்? கூர்மைப்படுத்தணும். நீதிமொழிகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படு. நான் எப்பவும் சொல்றதுதான், கர்த்தருக்கு பயப்படு என்றால் அவருக்கு பயப்படுவதல்ல, என்னது? அவருக்கு ஆராதனை செலுத்து, அவரை உயர்த்து உன் வாழ்க்கையில. அவர் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமே மாறட்டியா. அவன் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிறைய காரியங்களை சாதிச்சிட்டு இருப்பான். நீ தேவ சமூகத்துக்கு ஓடி 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 போவ, ஒரு சின்ன ஸ்பார்க் ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஊழியத்துக்கு வந்து ஸ்பார்க் தான். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஸ்பார்க்கு. ஆமென். ஏன்னா நிறைய பேர் புத்திசாலித்தனமாக நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிந்து என்னென்ன ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வருவது, எல்லாவற்றையும் கொண்டு வராவிட்டாலும் அவருடைய சமூகத்தை தேடுவது. சில வேளைகள்லாம் நிறைய ஜெபம் பண்ணுறதே இல்லை, ஒன்லி ஆராதனை, ஒன்லி துதி ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, நீங்கள் அப்படி இருங்கன்னு சொல்ல, நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எதெல்லாம் தேவையை கேளுங்க. ஆனால் கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது, அவர் சமூகத்தை நாடுவது, இது உங்களுடைய முக்கிய வேலையா இருக்கணும். எங்களுடைய முக்கிய வேலை அதுதான். ஆமென். போதுங்க, அது போதும். கர்த்தர் போதும். நீரே போதும் ஏசையா, வேறே வேண்டாம் ஏசையா. நீரே போதும் ஏசையா, வேறே வேண்டாம் ஏசையா. எனதுயிரே ஏசையா, எனதருமை ஏசையா. நீரே போதும் ஏசையா, வேறே வேண்டாம் ஏசையா. நீரே போதும் ஏசையா, வேறே வேண்டாம் ஏசையா. எனதுயிரே ஏசையா, எனதருமை ஏசையா. வேறு இடங்களில் செல்லும் 1000 நாளிலும் உமது சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் போதுமே. வேறு இடங்களில் செல்லும் 1000 நாளிலும் உமது சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் போதுமே. உமது சமூகமே திருப்தி செய்யுமே, உமது சமூகமே திருப்தி செய்யுமே. உமது பிரசன்னம் ஒன்று எனக்கு போதுமே, உமது பிரசன்னம் ஒன்று எனக்கு போதுமே. எனதுயிரே ஏசையா, எனதருமை ஏசையா. நீரே போதும் ஏசையா, வேறே வேண்டாம் ஏசையா. நீரே போதும் ஏசையா, வேறே வேண்டாம் ஏசையா. எனதுயிரே
ஏசையா. அவர் போதும், அவருடைய பிரசன்னம் போதும். அவருடைய பிரசன்னத்தில் உட்கார 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 கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு ஸ்பார்க் கொடுப்பார், ஒரு வார்த்தை கொடுப்பாருங்க. போதும். இன்னைக்கு எனக்கு இந்த செய்திக்கு ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தார், என்னன்னா இன்ட்யூஷன் அப்படின்னு. அல்லேலூயா. உள்ளுணர்வு, அகத்துண்டுதல் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்து எனக்கு அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஸ்பெல்லிங் கூட அது எனக்கு கரெக்டாக தெரியல. ரெண்டாவது கரெக்டாக அது உள்ளுணர்வு அல்லது அகத்தூண்டுதல் என்ற அர்த்தத்தை தான் சொல்லுகிறதா என்பதும் தெரியாது எனக்கு. அப்புறம் திரும்ப நான் அதை ஸ்பெல்லிங்கை என் மகள்கிட்ட ரேச்சல்கிட்ட கேட்டேன் அந்த இன்ட்யூஷன் வார்த்தைக்கு. அடுத்து அந்த இன்ட்யூஷன் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை டிக்ஷனரியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மாக இது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்துக்கு வந்து அதிலேருந்து நான் உங்களுக்கு செய்தி எடுத்தேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஸ்பார்க்கு கொடுத்தா போதும், கர்த்தர் அதை வைத்து உங்களை பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தரே உங்களை கொண்டு போவாருங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லோரும் முழந்தால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை முடிந்தால் அடுத்த வாரம் ஆவியானவர் அனுமதித்தால் நாம் பார்ப்போம். இந்த வேளையில் கேட்போம், எனக்கு இந்த அனுபவம் வேணும்ப்பா. வேற வழியே இல்லைங்க. இது மாயாஜாலம் அல்ல. தேவ சமூகத்தை தேடினீங்கன்னா நிச்சயமா ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நேரம் ஒதுக்குங்க. இன்னைக்கு உங்க புத்தியை இரும்பு ஆயுதத்தை போல தீட்டப்படாத இரும்பு ஆயுதம் வைக்காதீங்க, மழுங்கலான இரும்பு ஆயுதம் வைக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்க புத்தி அப்பதான் ஞானம் ஆரம்பமாகுது. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துதல், கர்த்தருக்கு மகிமை செலுத்துதல், கர்த்தருக்கு துதி செலுத்துதல், கர்த்தருடைய வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருத்தல். இதுதான் ஞானத்தின் ஆரம்பம். கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, நான் என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? வேறு இடங்களில் செல்லும் 1000 நாளிலும் உமது சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் போதுமே. பாடலாமா? வேறு இடங்களில் செல்லும் 1000 நாளிலும் உமது சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள். எல்லாரும் சங்கீதக்காரனுடைய வார்த்தையை நாம் எல்லாரும் சொல்லுவோம். வேறு இடங்களில் செல்லும் 1000 நாளிலும் உமது சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் போதுமே. உமது சமூகமே திருப்தி செய்யுமே. எல்லோரும் உமது சமூகமே, உமது பிரசன்னம் ஒன்றே. எனதுயிரே ஏசையா, எனதருமை போதும் ஏசையா, வேறே வேண்டாம் ஏசையா, நீரே போதும். எனதுயிரே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆவியை பெற்றுட்டேன். இனி நான் எப்படியும் இருப்பேன், தேவனுடைய சமூகத்தை தேடுவேன், தேடாதிருப்பேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பார், ஆசீர்வதிப்பார் என்று கற்பனை கோட்டை கட்டாதீங்க ப்ளீஸ். அவர் ஒரு நோக்கத்துக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு. என்ன நோக்கம் தெரியுமா? நீ அவருடையவன், நீங்கள் அவருடையவர்கள். எஸ், அவரோடு தங்கி இருக்க உங்களை அழைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அதான் உங்களை குறித்த நோக்கம். நீ தொழிலுக்கு போவியோ தொழிலுக்கு போகாம இருப்பியோ அதை குறித்துலாம் அவருக்கு கவலை இல்லை. நீ படிக்க போறியோ படிக்க போகாம இருக்கிறியோ அதை குறித்துலாம் கவலை இல்லை. நீ என்னோடு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறாய்? உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்காதே.
இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள்ல, ஆவியானவருடைய நாள்ல ஆவியான எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். தேவனை தேடாமல் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்காதே. கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து விடுவார். தேவ பிரசன்னம் இல்லாம நீ அவருக்குரியவன் என்று அந்த அட்ரஸ் இல்லாம உன்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அட்ரஸ் வேணியா? தேவ சமூகம் தான் உன்னுடைய அட்ரஸ். தட் இஸ் யுவர் அட்ரஸ். காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் யுவர் அட்ரஸ். அது இல்லாம நீ அட்ரஸ் இல்லாதவன் எல்லாத்தையும் தூக்கி தூர எறி. உன்னை பிஸியா வச்சிருக்கிற எல்லாத்தையும் இந்த ஆவியானுடைய நாள்ல ஆவியானவருக்கென்று உன்னை ஒப்புக்கொடு. ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றவன் குருட்டு கிறிஸ்தவன். தேவ சமூகத்தை தேடுறதே இல்லை அப்படிங்கிறவன் செவிட்டு கிறிஸ்தவன். இந்த காலவேளையில் ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஒப்புக்கொடு. ஒண்ணு, நீ குருட்டு கிறிஸ்தவனாய் அல்ல, நீ செவிட்டு கிறிஸ்தவனாய் அல்ல, நீ ஊமையான கிறிஸ்தவனாய் அல்ல. நமக்கோ அவைகளை தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்குரியவைகளை நாம் தெரிந்து கொள்ளும்படிக்கு நாம் உலகத்தின் ஆவியை பெறவில்லை, உன்னதத்திலிருந்து தேவனிடத்தில் வந்துகிற ஆவியை பெற்றோம். உனக்குரியவை எனக்கு தெரியுமா? உனக்குரியவைகளை குறித்து உனக்கு தெரியுமா? கர்த்தரோடு பேச விரும்புகிறாரே, அதையெல்லாம் நீ அசட்டை பண்ணுகிறாயே தெரியுமா? கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்துடலாமா? தேவனுக்கென்று நேரம் செலவழி. உன் ஆயுதத்தை தீட்டு, உன் புத்திய தீட்டு. ஆமா, நான் சொன்ன ஒரு மனுஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தா 50 நிமிஷம் கத்தியை தீட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான நேரம் நீ தேவனோடு இருப்பாய் என்றால் நீ அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் இந்த நாள்ல உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ இனி அலைந்து திரிய மாட்ட. ஆமா, ஒரே பிஸி 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 பிஸி. எவ்வளவு நேரம் ஜெபிச்ச? டைம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், என்னுடைய சமூகத்துக்கு வந்துரு. நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். நான் சொன்ன வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் முடிய நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவர். அவர்களுடைய சத்தத்தை கேட்கணும். வெறுமனே இரும்பு ஆயுதமா இவங்க போகக்கூடாது. தீட்டப்படாத மழுங்கலான இரும்பு ஆயுதமா உலகத்துக்குள்ள போகக்கூடாது. ஆண்டவரே, தீட்டப்பட்ட ஆயுதமா போகணும். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் தீட்டப்பட்ட ஆவியால் நிரம்பினவர்களா போனாங்க. போகிற இடத்துலலாம் வெற்றி, ஆனால் அவர்களோ பேதைகள். போன இடத்துலலாம் வெற்றி. ஏன்னா அவருடைய ஆயுதம் தீட்டப்பட்டிருந்தது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தாங்க. அவருக்குள்ளிருந்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் உனக்கு இருக்கா? அருமை சகோதரியே, சகோதரனே, இல்லாவிட்டால் நீ குருட்டு வாழ்க்கை வாழ்கிறாய். ஒப்புக்கொடு. நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். இதனால சொன்ன வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் முடிய நம்முடைய பிள்ளைகள், தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு மறுரூபப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கை. கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.